வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். பாஜக அரசினுடைய அந்த பாசிச தன்மையை, ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாட்டை, பாஜகவினுடைய மக்கள் விரோத சட்டங்களை, செயற்திட்டங்களை, அவர்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக மக்களிடம் அம்பலப்படுத்தி வந்த கமெடியன் குணால் கம்ரா இப்ப சங்கிகளால சுற்றுவளைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் நடமாடக்கூடாது, அவரை தாக்குவோம் அப்படின்னு வெளிப்படையா கொலை மிரட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால குணால் கம்ராவை சங்கிகள் இப்போ குறி வச்சிருக்காங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நியூ இந்தியா அப்படின்ற ஒரு காமெடி ஷோவை சமீபத்துல குணால் கம்ரா பண்ணியிருக்காரு. நயா பாரத் அப்படின்ற பேர்ல ஒரு காமெடி ஷோ பண்ணியிருக்காரு. அந்த காமெடி ஷோல எங்களுடைய உணர்வை புண்படுத்திட்டாரு, ஏக்நாத் ஷிண்டே தப்பா பேசிட்டாரு, அதனால குணால் கம்ரா விடமாட்டோம்னு சொல்லி குணால் கம்ரா பெர்ஃபார்ம் பண்ண அந்த அரங்கத்தை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. சிவசேனாவினுடைய ஷிண்டே பிரிவு, அவங்க ஏக்நாத் ஷிண்டேவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் உள்ள பூந்து அந்த அரங்கத்தையே அடிச்சு சுக்குநூறா நொறுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட மிக மோசமான எச்சரிக்கையும் குளமிரட்டலையும் குணால் கம்ராக்கு விட்டுருக்காங்க. குணால் கம்ரா என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக ஆட்சியில என்ன நடந்துட்டு இருக்கு, நியூ இந்தியா எப்படி இருக்கு அப்படின்றதை ரொம்ப விலாவரியா விளக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஷோ அது. அதுல எல்லாத்தையும் பேசியிருக்காரு. இந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு காமெடியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது அம்பானியோடைய வெட்டிங்ல இருந்து இடிசிபிஐ எப்படி நடந்துட்டு இருக்கு, மகாராஷ்டிரால நடந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எப்படி ஒரே கட்சி உடைக்கப்பட்டு, சிவசேனா உடைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டே அணி உருவாக்கப்பட்டு, எப்படி ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆக்கப்பட்டு, அதற்கப்புறம் இப்படி ஓரம் கட்டப்பட்டு உட்கார வச்சிருக்காரு. தேவேந்திர ஃபட்னாவிஸ் இப்போ சிஎம்மா இருக்காரு. எப்படி ஏக்நாத் ஷிண்டே ஓரம் கட்டப்பட்டிருக்காரு. என்சிபில தேசியவாத காங்கிரஸ்ல எப்படி பிளவை ஏற்படுத்தி அஜித் பவாரை தனியா பிரிச்சாங்க, பாஜக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் என்ன, இடியை வைத்தவர்கள் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி இந்த எல்லா விஷயங்களையும் இடி ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்கு, சிபிஐனுடைய ரோல் என்னவாக இருக்கு, ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் என்னவா இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய செயல்பாடு, நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்கள், ஜட்ஜஸினுடைய கருத்துன்னு இன்னைக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் புட்டு வச்சிருக்காரு. குறிப்பா அம்பானி வெட்டிங்ல ஆரம்பிச்சு தற்போதைய காலகட்டத்துல மோடி கிட்ட முன்வைக்கிற கேள்வியில இருந்து இன்னைக்கு தோண்டிட்டு இருக்காங்களா எல்லா இடத்துலையும், அங்க ஒரு கலர் இருக்கு, இங்க ஒரு கலர் இருக்கு, அதை நாங்க தோண்டி எடுக்க போறோம், இதை தோண்டி எடுக்க போறோம்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பாஜக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கோமாளித்தனங்கள் எல்லாத்தையும் புட்டு வைத்து அதை மிக நேர்த்தியாக மக்களிடம் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மிக கடுப்பாயிருச்சு பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, வலதுசாரிகளுக்கு. எப்படி நீ உண்மையா பேசலாம், எப்படி நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீ கேள்வி கேட்கலாம், உன்னை நாங்க சும்மா விட மாட்டோன்ற அடிப்படையில இன்னைக்கு குணால் கம்ராவை அவர் எல்லாரும் குறி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வெளிப்படையாக கொலை மிரட்டல் அவருக்கு வந்துருச்சு. நீ நடமாட முடியாதுன்னு சொல்லி பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டுறாங்க. முதல்வர் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிடுச்சு. ஃபட்னாவிஸ் கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு அளவு இருக்கு, குணால் கம்ரா அதை தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட பீர் பைசப்ஸ் பேசினப்ப கூட இவங்கலாம் அவ்வளவு பொங்கல. பீர் பைசப்ஸை யார் எதிர்த்தாங்க அப்படின்னா, பீர் பைசப்ஸ் நான் ஒரு சனாதனி, நான் ஒரு உண்மையான இந்துன்னு சொல்லி ஏமாத்தி சிக்கினதுனால பீர் பைசப்ஸை போட்டு பிறந்தாங்க. பட் குணால் கம்ரா வேற ஒரு நபர். அவர் ஒரு முக்கியமான கமெடியன் இந்தியாவில். குணால் கம்ரா யாருன்னு மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். குணால் கம்ராவை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் கூட அவரை கம்பேர் பண்ணலாம். பிரகாஷ் ராஜ் எப்படி தொடர்ச்சியாக ஒன்றிய அரசை கேள்வி கேட்கிறாரோ, ஜஸ்ட் ஆஸ்கிங்னு ஒரு ட்வீட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டே இருப்பார். பாஜக செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள், பாஜக எதுக்கு இதை பண்றாங்க, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பிரகாஷ் ராஜ் கேள்வி கேட்டு இருப்பாரு. எந்த சினி இண்டஸ்ட்ரியில பாஜக ஆதரவு திரைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கிற காலகட்டத்துல, ஒன்றிய அரசை எதிர்த்து யாருமே பேச முடியாது அப்படின்னு இருக்கிற காலகட்டத்துல எப்படி பிரகாஷ் ராஜ் ஒன்றிய அரசை கேள்வி கேட்டு இருக்காரோ, அதே மாதிரி அந்த சீன்ல, காமெடி சீன்ல தொடர்ச்சியாக ஒன்றிய அரசை கேள்வி கேட்கக்கூடிய வேலையை ரொம்ப தீர்க்கமாக குணால் கம்ரா முன் வச்சிருக்காரு. எல்லா இடங்களையும், அது உமர் காலிதினுடைய வழக்கு விசாரணை நடைபெற்று வர சூழல்ல இருந்து எல்லா விஷயத்தையும் தொடர்ச்சியாக கேள்வி கேட்பாரு. இன்ஃபேக்ட் அவர் கூட இருக்கிற மற்ற கமெடியன்ஸ்லாம் அதை பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, இப்ப கென்னி செபாஸ்டியன் இருக்காரு, கரண்கில்னு ஒருத்தர் இருக்காரு, அபிஷ் மேத்யூ இருக்காரு. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்றிய அரசை கேள்வி கேட்கிறாங்களா, அப்படிலாம் ஏதாவது காமெடி பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் அவங்க பண்றதே கிடையாது. ரொம்ப சேஃப் பெட்டா ஃபேமிலி ஜோக்கு, அந்த ஜோக்கு, இந்த ஜோக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஜோக்கு, ரிலேஷன்ஷிப் ஜோக்கு அவங்க கடந்து போயிடுவாங்க. பட் குணால் கம்ரா சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுனால சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, இந்தியா இப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்த இந்தியா இப்படி மாறிடுச்சு, எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றதை தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய அந்த வருத்தத்தை தன்னுடைய சமூக வலைதளங்க பதிவுல இருந்து தொடர்ச்சியாக அவர் அப்ரோச் பண்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அதை வெளிப்படுத்திட்டே இருக்காரு. ஸோ ஒரு சமூக பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கமெடியன் தான் குணால் கம்ரா. அவர் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்டே இருந்தார். எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ நடக்கிற பிரச்சனையா இருக்கலாம், ஈடியினுடைய பிரச்சனையா இருக்கலாம், எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூவா இருக்கலாம், நாட்டுல இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த தோன்ற விஷயமா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இங்கே எங்களுடைய கோயில் இருந்ததுன்னு சொல்லி வலதுசாரிகள் பரப்பிட்டுக்கூடிய வெறுப்பு பிரச்சாரங்களா இருக்கலாம், வலதுசாரிகள் பேசக்கூடிய பேச்சு, அயோத்தியாவில் அவங்க செஞ்சது, மகா கும்பமேளால செஞ்சதுன்னு எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் குணால் கம்ரா. பட் அவர் பேசிய பேச்சு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கு. அவர் கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லையை தாண்டிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் அவர் தாண்டிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உண்மையை அவர் பேசியிருக்காரு. என்ன இந்த நாட்டில் நடந்தது,
என்னென்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாட்டுல மக்களினுடைய பிரச்சனை அப்படின்றது என்னவாக இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியாவில் நம்ம எப்படி பயன்படுத்துறோம், நம்மளால ஏன் எந்த இன்வென்ஷனும் பண்ண முடியல, மற்ற நாடுகள் எப்படி அதை தொடர்ச்சியாக பண்றாங்க, நம்ம நாடு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மளுடைய பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுடைய அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் பாடிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோர்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற கேள்விதான் அவர் முன் வச்சிருக்காரு. அவர் கேட்ட கேள்வி எல்லாம் ரொம்ப சரியானது, நியாயமானது. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த மொத்த ஷோ அவர் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, கடைசியா கான்ஸ்டியூஷனை கையில காமிச்சு ராகுல் காந்தி காமிப்பார்ல, அதே மாதிரியான கான்ஸ்டியூஷனை கையில காமிச்சுதான் அந்த ஈவெண்ட்டே வந்து முடிச்சிருப்பார். அப்போ பாஜகவினுடைய அரசியலை தோலுரிச்சு அம்பலப்படுத்தி அவங்க எப்படி எல்லாம் ஆப்ரேட் ஆகுறாங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்ணதுனால அவர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சனம் செஞ்சுட்டாருன்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிருக்காங்க. இனிமேல் அவர் பேசவே கூடாது அப்படின்ற அந்த ஃபார்மாட்டை இன்னைக்கு பாஜக கையில் எடுத்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இது இவருக்கு மட்டும் தான் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே முனாவர் ஃபாரூக்கி அப்படின்ற ஒரு காமெடியன் இருந்தாரு. முனாவர் ஃபாரூக்கி யார் அப்படின்னா, குஜராத் கலவரத்துல பாதிக்கப்பட்டு அந்த ஊர்ல இருந்து குஜராத்ல இருந்து வெளியேறி வேற ஊர்ல போய் செட்டில் ஆனார். ஐ திங்க் மும்பைல தான் செட்டில் ஆனார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் காமெடியனா உருவாகுறாரு. அவர் மக்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை ஆப்வியஸா அவர் கேள்வி கேட்டாரு, அவருடைய ஷோஸ்ல கேள்வி கேட்டாரு. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கேள்வி கேட்டிருந்தாரு. அவர் அமித்ஷாவை கேள்வி கேட்டிருந்தா மத்திய பிரதேஷ்ல அவருடைய ஷோ நடந்தது. உடனடியாக முனாவர் ஃபரூக்கியை குறிவைத்து முனாவர் ஃபரூக்கியை அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அப்பவும் குணால் கம்ரா அவருக்காகலாம் குரல் கொடுத்திருந்தாரு. ஸோ இப்படி அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய காமெடியன்ஸ் எல்லாத்தையும் குறிவைத்து அடக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு பாஜக கையில் எடுத்திருக்காங்க. அதுல இன்னைக்கு குணால் கம்ரா சிக்கியிருக்காரு. இன்னும் அவர் கைது செய்யப்படல. பட் போக பார்த்தா அவங்க கொடுத்துட்டு இருக்கிற இந்த மிரட்டல் அச்சுறுத்தலாம் பார்க்கும்போது அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் தெரியுது. அண்ட் இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது, எப்படி அரசு அவங்களுக்கு எதிரான விமர்சனங்களை எடுத்துக்கொள்றாங்கன்றதான் இங்க முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் அதுலயும் இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா, அவர் கருத்து சுதந்திரத்தை தாண்டிட்டாரு, கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு அவங்க பாஜக பேசுறாங்க. உலகத்திலே மோசமான ஒரு நகைமுறை வந்து இதுதான். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சாவான ஒரு திரைப்படம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பக்கூடிய ஒரு திரைப்படம், எந்த ஒரு வரலாற்று தரவுகளும் இல்லாமல், எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய ஒரு படம். காஷ்மீர் ஃபைல்ஸ், வேக்சின் வார், எமர்ஜென்சி, குஜராத் ஃபைல்ஸ், இப்படி நிறைய திரைப்படங்கள் வந்தது. எல்லாமே பாஜகவினுடைய அஜெண்டாவுக்கு உகந்த திரைப்படங்கள். பாஜக என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை திரைப்படமாக எடுத்து அதை வந்து ஸ்கிரீன் பண்றாங்க, ப்ரெசென்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து ஃப்ரீ ஷோஸ், டாக்ஸ் எக்ஸம்ஷனு, எந்தெந்த மாநிலங்களில் காட்டணுமோ அந்த மாநிலங்களில், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஃப்ரீ ஷோஸ் நடக்குது, ஸ்கூல் பசங்களை கூட்டு போய் காட்டுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்துல வராதா? நீங்க வந்து ஒரு வரலாற்று தரவுகளே இல்லாமல், வரலாறே இல்லாமல் ஒரு போலியான வரலாற்றை நம்ம கண் முன்னாடியே கட்டமைச்சிட்டு, நாட்டுல நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடிய பிரச்சனையை கேள்வி கேட்கக்கூடிய ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. அவரை வந்து மிரட்டல் கொடுக்குறாங்க, அவரை கொலை மிரட்டல் வரைக்கும் இன்னைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவர் நடமாட முடியாது அப்படின்ற எச்சரிக்கையை ஒரு எம்எல்ஏவே விடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் சாவா மாதிரியான திரைப்படங்கள் வந்து வணிக ரீதியாகவும் அவங்களை வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல அந்த பொருள் ஈட்டக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்க. அந்த சாவா படம் வெளிவந்ததுல இருந்து மகாராஷ்டிரால கலவரமே வெடிச்சிருச்சு. இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு அடிப்படையாக ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படம் தொடர்பாக அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர், எடுத்தவர், நடிச்சவர், மியூசிக் போட்ட ஏஆர் ரஹ்மான், இவங்க மேலாம் வழக்கு போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் தட் சப்போர்ட்ஸ் தேர் அஜெண்டா. எங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த படம் பண்ணுது, நாங்க என்ன விரும்புறோமோ அது இந்த படம் பண்ணுது, அதனால நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ற அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படத்தை குழந்தைகளுக்கு கூட்டு போய் காமிச்சாங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சு அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை வந்து நாங்க இடிக்க போறோம்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் கல்லறையை போய் கடப்பாறை வச்சு குத்துறதை போய் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அவுரங்கசீப் கொள்ளையடிச்ச தங்கத்தை எல்லாத்தையும் ஒரு ஊர்ல புதைச்சிருக்கான்னு சொல்லி அந்த படத்துல வந்திருக்கு. உடனே அந்த ஊர்ல போய் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சேர்ந்து. இங்க இருந்து நாங்க தங்கத்தை எடுத்துட்டு போறோம்னு சொல்லி ஒரு முட்டாள் கூட்டத்தை, ஒரு மூடர் கூட்டத்தை வந்து பாஜக உருவாக்கிட்டு வருது. தொடர்ச்சியாக அவர்கள் எல்லா இடத்துலயும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கிடைக்கிற இடத்துல யாரை கை காட்டுறாங்களோ அவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணு, தங்கம் போச்சிருக்குன்னு ஒரு படத்தை ஒரு பொய்ய சொன்னாங்க, ஒரு போலியான கதை சொன்னாங்கன்னா போய் கடப்பாறை வச்சு தோண்டு, அவுரங்கசீப்பினுடைய கல்லறை இடின்னு அதே ஊர்ல இதே காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. பட் இதை அவங்க கவுண்டர் பண்ணாங்களா, கேள்வி கேட்டாங்களா, வழக்கு போட்டாங்களா, இந்த படத்தை தயாரித்தவர்கள் மீது வழக்கு போடப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா யார் மீதும் எந்த விவகாரமும் எதுவுமே நடக்கல. இன்ஃபேக்ட் அதை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அவர்களுக்கு இன்னும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுங்கன்ற சப்போர்ட் தான் அந்த கவர்மெண்ட் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, பாஜக அரசால கொடுக்கப்படுது வெளிப்படையாக. ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை, ஏன் அரசாங்கம் இப்படி இருக்கு, அம்பானி எப்படி அவ்வளவு பெரிய வெட்டிங்கை நடத்துறாரு, ஒரு ஜூவை கட்டி கொடுத்துருக்காரு பிள்ளைக்கு, இடி சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு, எப்படி அவங்க எல்லா கட்சியும் உடைக்கிறாங்க, சிபிஐ என்னென்ன வேலையை பண்ணிட்டு இருக்கு, ஏன் இந்தியாவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளராம இருக்கு, அப்படியே ஏதாவது கண்டுபிடிச்சாலும் ஏன் உருப்படாம இருக்காங்க, ஏன் இந்தியா இவ்வளவு படுகொலியில பின்னோக்கி போயிட்டு இருக்கு, பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த ப்ராமிஸ் அவர் நிறைவேற்றிருக்காரு, பாஜக அரசு என்ன லட்சணத்துல இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்கன்னு கேள்வி கேட்ட ஒரு கமெடியன் இன்னைக்கு பாஜகவில் குறிவைக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் ஒரு கொடும் சித்திரவதையை அவர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த நாட்டில் வந்து பாசம்லாம் வரல, அது ஒரு கருத்து சொன்னாரு, கருத்துக்கு எதிராக அவர் மேல
சும்மா ஒரு கொலபன்றல் தான் கொடுத்தாங்க, சும்மா வெளியில நடமாட முடியாது தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான் சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் அவங்கலாம் யார் அப்படின்றது இனிமேலாவது மக்களுக்கு புரியட்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.